வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் அழைத்து வந்திருப்பது பருத்தித்துறை மாதனை பகுதிக்கு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். இந்த மாதனை பகுதியிலே நாங்கள் காட்சி படிமங்களை சேகரித்து கொண்டிருக்கின்ற போது புலம்பெயர்ந்த ஒரு தேசத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிரஞ்சலா அக்கா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த ஒரு நாட்டிலே இருந்து வேறு ஒரு நாட்டுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சென்று இப்பொழுது மீளவும் உங்களுடைய தாய் மடியை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்குது என்றால் நாங்கள் அங்கே வந்து இப்படி எல்லாம் திடீரெல்ல கொள்றையில் வீடு வேலையாண்டு திடீரெங்களுக்கு எங்களோட நாட்டுக்கு வந்தால் ஒரு சந்தோஷம் வந்து. அக்கா, உங்களிடத்திலே ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த ஊரிலே சிறிய வயதிலே நீங்கள் இருந்தபோது இங்கே பல மறக்க முடியாத சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும். அப்படி இந்த மாதனை பகுதியிலே நிகழ்ந்த ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது வந்தா எங்களுடைய அக்கா தான். அக்காவோட தான் நாங்கள் சின்ன வயசில் இருந்து நாங்கள் அவ்வளோ ஓடி திரிஞ்சு எல்லாம் எங்கள் அம்மாவோட எங்களை வளர்த்ததில்லை. எங்களோட அக்காவுக்காக தான் நான் ஒவ்வொரு வருஷம் வந்து போகிறேன். எங்களுடைய அக்கா மோசம் போய் இப்போ 3 வருஷம் அந்த மண்ணை நாங்கள் மறக்கக்கூடாது. திருப்பியும் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து போகிறேன். எங்களோட அக்காவை நினைச்சிட்டேன். நான் யாரையும் நினைச்சும் வர்ற இல்லை. நான் எங்கள் ஊருக்கு கோயிலுக்கு தாய்க்கு சமனாக இருந்து உங்களை வளர்த்து தாய்க்கு சமனுக்கு மேலா அப்படித்தான் எங்களோட அக்கா இருந்தேன். இன்றைக்கு எங்களோட அக்கா எங்கள்கிட்ட இல்லை. இப்போ அதை மறக்கக்கூடாது தான் நான் திரும்பவும் அந்த நாட்டுக்கு வந்து போய்கொண்டு. உங்களுடைய அக்காவினுடைய நினைவாக அவர் ஒரு அருவமாக இந்த மண்ணிலே வாழ்கிறார் என்று நினைத்துக்கொண்டு ஏதாவது நல்ல பணிகள் ஏதாவது இந்த மண்ணிலே செய்யலாம் தானே? அப்படி ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறீர்களா? யாருமே ஒன்றுமே கேட்டதில்லை. நாங்கள் செய்யணுமென்று எங்களுக்கு ஆசை. ஆனால் யாருமே எங்களை கேட்டதில்லை. கேட்டால் நான் செய்வேன். அக்காவுக்காக நான் எதுவும் செய்வேன். யாருமே நாங்கள் புறத்திக்குள்ளே போனபடியாக எங்களை அப்படி எல்லோரும் ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. மற்றபடி நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறேன். கேட்டால் உதவி செய்வேன். வெளிநாட்டில் இருக்கிற காயில் உதவி செய்வேன். கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேயர்களே. இந்த மாதனை பகுதியிலே புலம்பெயர்ந்து என்னதான் நவீனங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய தன்னுடைய ஒற்றை உறவாக இருக்கக்கூடிய அக்காவை நினைத்து இன்றைக்கும் இந்த மண்ணிலே தன்னுடைய நினைவு படிமங்களை மீளவும் மீட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா அவர்களை சந்தித்தது நிறைவாக ஒரு கேள்வி. எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது? அங்கே பார்ப்பீர்களா? அதை பிரிச்சு ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட முதலாளி எங்கே இருக்கிறாரோ இருந்தாலும் வந்து ஐபிசி நாங்கள் சன் டிவியில் விட்டாலும் உடனே பிள்ளை ஐபிசி தமிழில் விட்டுடுங்க. நாங்கள் அதில் இருக்கிற ப்ரோக்ராம் முழுக்க தவறாமல் பார்ப்போம். நாங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஐபிசி தமிழ்லையா. ஒரு எங்களுடைய தொலைக்காட்சியின் தவறாத நேராக கூட நீங்கள் இருக்கிறீர்கள். நன்றி நன்றி. நேர்களே, நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் இந்த மாதனை பகுதியினுடைய ஒரு சமூக அடிக்கட்டமைப்பு நிறுவனமாக இருக்கிறது. இதுதான் 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மாதனை சனசமூக நிலையமாக காணப்படுகிறது. இந்த சனசமூக நிலையத்திற்கு வலப்புறமாக இந்த பகுதிக்கான மாதனை பகுதிக்கான பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய கிளை அலுவலகம் ஒன்று கூட அமைந்திருக்கின்றது. இந்த விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது காட்சி படிமங்களூடாக தரிசிக்கலாம். நேயர்களே, இந்த மாதனை பகுதி மிக முக்கியமான ஒரு கலைக்கு பெயர் போன ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. அப்படி அந்த கலையிலே ஊறிய பல கலைஞர்கள் இந்த பகுதியிலே இருப்பதை கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அது என்ன இடம் என்பது குறித்து நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக தரிசிக்கலாம். தொடர்ந்தும் பயணிப்போம்.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த மாதனை பகுதியிலே மரங்களை வைத்து மிக நுணுக்கமான கலையம்சம் மிக்க சிற்பங்களை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த மண்ணிலே மிக அதிகமாக வாழ்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மாதனை பகுதியில் இருக்கக்கூடிய மாதனை காளியம்மன் சிற்பாலயத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய உருத்திரசிங்கம் ரவிவர்மன் அண்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த சிற்ப அனுபவத்தை நீங்கள் எவ்வளவு காலமாக கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு காலமாக இந்த கலை நுட்பத்தை எங்களுடைய மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். இது எனது 18 வயதிலே ஆரம்பித்த பயணம். 18 வயதுலேருந்து இப்போது 36 வயது ஆகுது. 36 வயது மட்டுமே. 18 வருடங்களாக இந்த கலையிலே யார் உங்களுடைய இந்த கலையினுடைய குருவாக யார் உங்களுக்கு இதை சொல்லி தந்த குரு யார்? திருநெல்வேலியில் இருக்கின்ற குரு குரு என்று சொல்லுகின்றவர் தான். அவரிடம் தான் நான் கல்வி கேட்டேன். 3 வருடங்களாக இந்த கலைவீதை கற்று வந்தேன் அவருடைய சிற்ப ஆலயத்தில். அதுக்கு பிறகு நான் வேறு தனிப்பட்ட இதில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ ஒரு 10-12 வருடமா. எந்தெந்த ஆலயங்களுக்கு இப்படியான சிற்ப வாகனங்களை அனுப்பியிருக்கிறீர்கள், செய்து கொடுத்திருக்கிறீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். பரத்துறையில் இருக்கின்ற பொலியாண்டி பிரசித்தி வாய்ந்த தேவாலயம்னு சொல்லுவார்கள். கந்தவன கடவைன்னு சொல்லி பொலியாண்டியில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலாம் என்னோட பயணம் ஆரம்பித்தது. இப்போது அந்த ஆலயத்திற்கு 4-5 வாகனங்கள், பெரிய சிங்கம், பாட்டு சிங்கம்னு சொல்வார்கள், அந்த சிங்கம், மற்றது 3 இடவ வாகனம், இது என்ன மற்றது சப்பரம் ஒன்று செய்தேன். அதுக்கு வைக்கிறதுக்கு 3 வாகனம், 3 வாசல் சப்பரத்துக்கு வைக்கிற 3. இதற்கு முதல் நீங்கள் உங்களுடைய குருவோடு இருக்கின்ற பொழுது செய்து அனுப்பிய அனுபவங்கள் இருக்கிறதா? அது அவை அனுப்பியிருக்கிறேன். ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆனால் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இப்பொழுது இந்த ஒரு ஒரு இடவ வாகனத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த ஆலயத்துக்காக செய்யப்படுகிறது? இரணமடு கனாம்பியம்மன் ஆலயத்துக்கு செய்யப்படுகின்ற இடவ வாகனம். இது ஒரு இடவ வாகனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன மரங்களை பயன்படுத்துவீர்கள்? எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன மரங்களை பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லுங்கள். இடவ வாகனம் சார், உடம்பு செய்கிறதா இருந்தால் பிலா மரத்தில் செய்யலாம். கால்கள் செய்கிறாண்டா கால்கள் கொஞ்சம் பிளமாக இருக்கணுண்டாக்காக வேம்பில் செய்கிறோம். மற்றது பீடங்களும் வேம்பில் செய்வோம். மற்றது 4-5 மரங்கள் எல்லாம். மற்றது அதுக்கேற்ற வர்ணங்கள் தேவை. தலைப்பகுதியும் பிலாதான். என்ன காரணம் இந்த மரங்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கு காரணம் பாரங்குறைவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றது இது கனகாலமாக இருக்கும். பிலா மரங்கள்லாம் கனகாலமாக இருக்கும்னு சொல்வார்கள் பழைய காலத்திலே. ஒரு இடவ வாகனத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் எத்தனை நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும் இதை செய்து முடிப்பதற்கு? அன்னளவாக 1 மாதத்தில் செய்து முடிக்கலாம். ஆனால் செய்து முடிக்கிறதுல அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் இருக்கணும். 2 பேர் 3 பேர் இருந்தால், உதவியோடு இருந்தால் ஒரு 20 நாளைக்குள்ளே செய்யலாம். தனியொரு கலைஞரும் என்ற உதவியாளர் என்றால் 1 மாதத்துக்கு. நீங்கள் இவ்வளவு காலம் செய்திருக்கக்கூடிய வாகனங்களிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வாகனமாக எதை கருதுகிறீர்கள்? அதை எந்த ஆலயத்துக்கு செய்து கொடுத்தீர்கள்? பொலியாண்டி கந்தவன ஆலயத்துக்கு தான் பாட்டு சிங்கம் என்று சொல்வார்கள். ஜாலி மூவம் இருக்கின்ற மாதிரி இருக்கின்ற ஒரு சிங்கம். அந்த சிங்கம் 9.5 அடி நீளம் வரும். அதுதான் இலங்கையிலேயே பெரிய வாகனம் உண்டு, சிங்க வாகனம். அதை நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள்? என் கைப்பட தான் செய்திருக்கின்றேன். எனது கலைஞர்கள், காளியம்மன் சிற்பாலய கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து. இந்த மயில் வாகனத்துக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இதற்கு யார் இப்படி மிக அழகாக வர்ண வேலைப்பாடுகள் செய்தது? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு எந்த சிற்பாலயத்திற்கு ரெகுலராக செய்து கொண்டு வருகிறார் ரமணன் என்று ராசகோபால் ரமணன் அவர்கள் காலங்காலமாகவே ஒரு 5-6 வருடமாக என்னோடு இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். நான் செய்கின்ற வாகனங்களுக்கு அவர் தான் வர்ண வேலைகள் செய்கின்றார். நல்ல ஒரு திறமையான ஒரு வர்ண ஆளர். இந்த மயில் வாகனத்தை பார்க்கின்ற போதே எங்களுக்கு அதனுடைய அந்த வடிவு தெரிகிறது. இந்த புதிதாக அமைக்கப்பட்ட இந்த மயில் வாகனத்தை விடவும் பழைய மயில் வாகனங்கள், இடவ வாகனங்கள் கூட இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். இதை என்ன தேவைக்காக இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள்? இது திருத்த வேலைகளும்
மற்றது வர்ண வேலைகளும் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கணும். இது பிரசித்தி வாய்ந்த செல்வச்சன்னதி ஆலயத்தில் முருகன் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மயில் வாகனம். இது இடவம் வந்து கரவட்டியில் இருக்கின்ற ஒரு பிள்ளையார் ஆலயம். என்ன மயில் வாகனத்தில் என்ன பிள்ளை என்ன பழுது வந்தது? மயில் வாகனத்தில் என்ன பீடங்கள் எல்லாம் செயலிழந்திருக்கின்றது. அதுக்கு புதிய மரங்களிலே நாங்கள் போட்டு செய்ய வேண்டும், புதுசாக செய்ய வேண்டும். அதுக்கு வர்ண வேலைகளும் புதுசாக செய்ய வேண்டும். ஆக மொத்தத்திலே புதிதாகவும் நீங்கள் சிற்பங்களை வாகனங்களை செய்கிறீர்கள், அதே நேரத்திலே ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய வாகனங்களை திருத்தக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது, அப்படித்தான்? அப்படித்தானோ. ஏன்டா புதிய வாகனங்களும் செய்கிறது எல்லாமே செய்யலாம். நாங்கள் செய்து கொடுக்குற வாகனம் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் செய்து கொடுத்த வாகனமே சில நேரம் ரிப்பேருக்கு வரும். அது நாங்கள்லாம் செய்ய வேண்டிய கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேண்டால் வளைமை அந்த ஆலயத்துக்கு நாங்கள் வேலை கொண்டிருக்கும் பட்சத்தில் செய்து கொடுக்க இருக்கணும். நவீன இயந்திரங்களையும் பயன்படுத்துகிறீர்களா? அவை பற்றி சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு இயந்திரம் கூட இருக்கிறது, ஒரே நேரத்திலே பல வேலைகளை செய்யக்கூடிய இயந்திரம் நினைக்கிறேன். இந்த இயந்திரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த இயந்திரம் வந்து சீவுற, நாங்கள் அதை வந்து மட்டப்படுத்துறதுக்கு, சீவுறதுக்கு, மற்றது அறுக்கிறதுக்கு, எங்களுக்கு தேவையான அளவுகளுக்கு அறுக்கிறதுக்கு வெட்டி எடுப்போம் அந்த தடி. அதுக்கேற்ற இதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கணும். ஒரு ஆள் செய்கிற வேலையை 2 பேர் செய்கிற வேலையை ஒரு இது செய்கிற மாதிரி இயந்திரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஏறத்தாழ எத்தனை ஊழியர்கள் உங்களுடைய சிற்பாலயத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள்? 5 பேர்கிட்ட வேலை செய்கிறார்கள். தொடர்ந்து இல்லை வேலை அவசர வேலைகள் இருக்கும் பட்சத்தில் 5 பேர் இணைந்து கொள்வார்கள். இப்போது நான் 2 பேர் தான் வேலை, ஒரு ஆள் சாப்பிட போயிட்டேன். இப்பொழுது இங்கே மரங்களை, இந்த சிற்பங்களை செய்வதற்கு மரங்களை எடுப்பது மிகுந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அதற்கான உரிமங்களை கூட பெற வேண்டியிருக்கிறது. நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? நாங்கள் வந்து போய் மரக்காலைகளில் இருக்கின்றது, அவர்கள் அனுமதி பத்திரம் பெற்று தான் அந்த மரங்கள் எடுத்துன்னு வந்திருப்பார்கள். அங்கிருந்து நாங்கள் அவர்களிடம் காசை கொடுத்து பெற்றுவிட்டு அப்புறம் பலிப்பாசன்னு சொல்வார்கள், அதன் மூலம் நாங்கள் இங்கே கொண்டு வந்து எங்களுடைய வேலையை செய்கின்றோம். அந்த மரங்களை கொண்டு வந்து வேலைகளை செய்கின்றோம். கல்வியை காட்டிலும் ஒரு எந்ததான் ஒரு பெரிய பட்டம் பெற்றவராக இருந்தாலும் கூட இப்படி ஒரு அழகிய சிற்பங்களை செய்துவிட முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை, அது இறைவனாலே கொடுக்கப்பட்டது. மிக்க நன்றி அண்ணா, எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக உங்களுடைய மிக குறுகிய நேரத்திலே எங்களுக்கு வெற்றி தந்தமை. சரி, நன்றி. பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய பருத்தித்துறை மாதனை கிராமத்தை தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக காட்சிப்படுத்தி இருந்தோம். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த விடயமும் கூட இந்த மாதனை கிராமத்தினுடைய பெருமைகளை எங்களுக்கு மீளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னமாகவே இருக்கிறது. இந்த இடத்துக்குத்தான் நான் உங்களை இப்போது அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த இடம் எந்த இடம் என்பது குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான சிறப்பு விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு தயாராக கூட இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் நீட்சித்தன்மை கருதி இந்த இடத்திலே எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.